மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வகுப்பில் நாங்கள் சைவ நெறி, அதாவது தரம் 10க்குரிய சைவ நெறி முதலாவது பாடத்தை பார்க்கிறோம். இங்கே கடவுள் என்று தரப்பட்டிருக்கிறது. இறைவன், கடவுள் என்ற இறைவன், அந்த இறைவனை பற்றிய விவரத்தை நாங்கள் இங்கே பார்ப்போம். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இறைவன் என்றால் யார். எங்களுக்கு முழுமுதற் கடவுள் சிவபெருமான் தானே. ஆகவே அந்த சிவபெருமானை பற்றித்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். ஆகவே சிவபெருமான் எங்கும் நிறைந்தவர், எல்லாம் வல்லவர், எங்கும் எல்லாம் அறிபவர் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற அந்த சிவபெருமான் பற்றி நாங்கள் சிவபெருமானை பல்வேறு முகூர்த்தங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுடைய சைவ சமயம் பல்வேறு முகூர்த்தங்களில் எங்களுடைய கடவுளரை நாங்கள் பார்த்துவோம். பிள்ளையார் என்கின்றோம், முருகன் என்கின்றோம், சக்தி என்கின்றோம், மாதேவியார் என்கின்றோம், சரஸ்வதி என்கின்றோம், லட்சுமி என்கின்றோம். இப்படியெல்லாம் பல்வேறு முகூர்த்தங்களிலே நாங்கள் விரும்பிய அளவுக்கு எங்களுடைய இறைவனை நாங்கள் வழிபடுகின்றோம். அந்த வகையிலே முழுமுதற் கடவுள் என்று சொன்னால் சிவபெருமான். ஆகவே அவரைத்தான் நாங்கள் இப்போ இதில் பார்க்கின்றோம். ஆகவே அவருடைய அந்த தோற்றப்பொழிவு எப்படி என்றதை இங்கே படத்தில் பார்த்துருப்பீர்கள். கடவுளே உலகத்தில் உள்ள பொருட்கள் யாவலும் மேலான பொருள். உள்ள பொருட்கள் எல்லாவற்றிலையும் கடவுள் என்று சொன்னால் கடந்து நிற்பவர் தான் கடவுள். அதாவது உலகிலே உள்ள பொருட்கள் எல்லாவற்றிலையும் கடந்து நிற்பவர். அதனாலே அவரை பரம்பொருள் என்று சொல்கிறோம். மேலானது, பரம் என்று சொன்னால் மேலான பொருள் என்றும் சொல்லப்படுகிறது. கடவுள் ஒருவரே, அவர் எல்லா உயிர்களுக்கும் உயிராக விளங்குகிறார். எல்லா உயிர்களிலேயும் உயிராக விளங்குகிறார். நாங்கள் உயிர்கள் என்று சொல்லுகின்ற எல்லாவற்றிலையும் அவர் தான் உயிராக இருக்கிறார். அப்போ கடவுள் எல்லாவற்றிலையும் கலந்திருப்பவர். வேறாயும் இருப்பார், அதே நேரத்தில் கலந்தும் இருப்பார். எல்லா உலகங்களிலும் இருக்கிறார். இவை யாவற்றையும் கடந்து அவற்றுக்கு அப்பாலும் இருக்கிறார். பார்த்தீங்களா, கடந்தும் இருக்கிறார். எல்லா உயிர்களையும் இருக்கிறார், கடந்தும் இருக்கிறார். எல்லா உலகங்களையும் எல்லா உயிர்களையும் கடந்தும் அவற்றின் உள்ளேயும் இருப்பதனால்தான் அவரை கடவுள் என்று சொல்லுகிறோம். கடவுள் என்ற பெயரை அதைத்தான் குறிக்கிறது. உள்ளேயும் இருப்பார், வெளியேயும் இருப்பார், கடந்தும் இருப்பார். அதனால் கடவுள் என்கிறோம். கட என்ற அந்த சொல்லும் உள் என்ற சொல்லும் சேர்ந்துதான் கடவுள் என்று சொல்லப்படுது. கட உள். ஆகவே இறைவன் என்று சொல்லுகின்றவர் எல்லா உயிர்களையும் இருப்பவர், எல்லாவற்றையும் கடந்தும் இருப்பவர் என்ற வகையிலே கடவுள் என்ற பெயருக்குரியவராக இருக்கின்றார். ஆகவே இவர் கடவுள். கடவுளின் இயல்புகளை நாங்கள் இனி பார்ப்போம். சைவ சமயம் கடவுளுக்கு இருவகையான நிலைகளை கூறுகிறது. ஒன்று சொரூப நிலை, மற்றது தடத்த நிலை. சொரூப நிலை, தடத்த நிலை என்று இரண்டு நிலைகள் சொல்லப்படும். குணங்குறிகளுக்கு அப்பாற்பட்ட நிலையை சொரூப நிலை என்று சொல்லுகிறார். குணங்குறிகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்றவர், எந்த குணமும் எதுவுமே இல்லாதவர். அப்போ அவர் அதைத்தான் சொல்கிறது சொரூப நிலை. ஆன்மாக்களுக்கு அருள் புரியும் பொருட்டும் குணங்குறிகளோடு கூடி வரும் நிலை தடத்த நிலை. இரண்டு வகையான நிலை, சொரூப நிலை, அடுத்த தடத்த நிலை. தடத்த நிலையிலே இறைவன் குணங்களை உடையவனாக விளங்குகிறான். ஆகவே அவனுக்கு 8 குணங்கள் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. முற்றும் உணர்தல் முதலாவது குணம். இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல் இரண்டாவது குணம். இயற்கை உணர்வினாதல் என்று சொல்லுகிறார். வரம்பில் இன்பமுடைமை, தன் வயத்த நாதல், முடிவில் ஆற்றலுடைமை, பேரருள் உடைமை, தூய உடம்பின் நாதல் என்று சொல்லப்படுகிறது. 8 குணங்கள். முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல், இயற்கை உணர்வினாதல், வரம்பில் இன்பமுடைமை, தன் வயத்தனாதல், முடிவில் ஆற்றலுடைமை, பேரருள் உடைமை, தூய உடம்பின் நாதல் என்று 8 குணங்கள். அப்போ இந்த 8 குணங்களும் அந்த குணங்களை பார்ப்போம். முற்றும் உணர்தல், அவனுக்கு எல்லாம் தெரியும். முற்றும் உணர்தல், உலகத்தில் நடக்கிற எல்லாம் அவனுக்கு தெரியும். முற்றும் உணர்தல் என்றால் எல்லாவற்றையும் அறிந்தவன். இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல், அவனுக்கு எந்த விதமான பந்தவாசம் கிடையாது. இயல்பாகவே அவன் நீங்கிய பந்தவாசங்களை பற்றி நீக்கி, எங்களுக்கு தான் பந்தவாசம். இயற்கை உணர்வினாதல்,
இயற்கையாக எல்லாவற்றையும் உணர்கின்ற சக்தி, இயற்கை உணர்வின நாதன். அவனுக்கு எல்லாம் தெரியும். வரம்பில் இன்பமுடைமை, அவனுக்கு அந்த இன்பமுடைமை என்று சொன்னால் வரம்பில்லாத இன்பம். இறைவன் வரம்பில்லாத இன்பத்தை உடைய வரம்பில் இன்பமுடைமை. தன் வயத்தநாதன், அதாவது தன் வயத்தநாதன், அவனுக்கு எல்லா உணர்வுகளும் அவனுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். தன் வயத்தன எல்லாம் நாங்கள் தெரியாத மாதிரி அவர் இருப்பார், ஆனால் எல்லாம் தெரியும். தன் வயத்தநாதன், எங்கே ஊசி விழுந்தாலும் தெரியும், அந்த மாதிரி. முடிவில் ஆற்றலுடைமை, முடிவில்லாத ஆற்றல் அவனுக்கு இருக்கின்றான், ஆற்றலை அளவிட முடியாது. பேரருள் உடைமை, அருள், அருளும் பேரருள். தூய உடம்பினால், அவனுடைய உடம்பு தூய்மையான, மற்ற உடம்புகளெல்லாம் ஏதோ விதத்திலே மலபந்தங்களால் பீடிக்கப்பட்ட தூய உடம்பினால். இப்படி 8 குணங்கள் அவருக்கு இருக்கு. இவற்றை சத் சித்து ஆனந்தம் என்று 3 இயல்புகளாகவும் தொகுத்து கூறுவை. இவற்றை 8ஐயும் சித்து சத் சித் ஆனந்தம், சச்சிதானந்தம். இதனாலே கடவுளை சச்சிதானந்த ரூபி என்று சொல்லுகிறோம். சச்சிதானந்தம், சத் சித் ஆனந்தம் 3க்குள்ள அடங்கலாம். சத் சித் ஆனந்தம் என்று சொல்லுகிறார். கடவுள் எத்தகையவர் என்பது சித்தருடைய எங்களுக்கு விளங்க வேண்டும். அப்போ கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் எல்லாம் சிற்றறையுடையவர்கள், அவர் பேரருளுடையவர் என்பதற்காக இவை கடவுளது குணங்கள் என்று ஒருவாறு வரையறுத்து கூறப்படும். கடவுளுக்கு ஒரு சிறிய வரையறையை போட்டு பார்க்கிறோம். இவர் இப்படித்தான், கடவுள் என்றால் இப்படித்தான் இருப்பார். உண்மையிலே அவர் குணங்கள் யாவற்றையும், ஆனால் அவர் குணங்கள் யாவற்றையும் கடந்தவர் என்று சொல்லப்படுது. இவைதான் அவருடைய குணங்கள் என்று சொல்லப்படுது. அதே நேரத்தில் குணங்களை கடந்தவர் என்று சொல்லப்படுகின்றார். குணாதீதர், அதனால் அவருக்கு பேர் குணாதீதர். குணம் ஒன்றும் இல்லான் என்று திருவாசகம் கூறுது. திருவாசகம் குணம் ஒன்றும் இல்லான், அவருக்கு இந்த குணம் ஒன்றும் இல்லை. கடவுள் இன்ன குணம் உள்ளவர், இப்படிப்பட்டவர் என்று எங்கள் அறிவினால் அறிந்து கொள்ள முடியாது, எங்கட அறிவினால் அறிந்து கொள்ள முடியாது. அந்த மாதிரி குணங்களை கடந்தவர் என்று சொல்லப்படுது. அவர் நமக்காகவே செய்யும் திருவருட் செயல்களினாலே அவருடைய தன்னை ஓரளவு உணர்ந்து கொள்ளார். அவர் எங்களுக்காக செய்கிற இந்த திருவருட் செயல்கள், என்ன செம்மனை செல்விக்கு புட்டுக்கு மண் சுமந்தார், அது திருவருட் செயல் என்ன. அப்படி கடவுளை உணர்த்தும் வகையாலே உணர்ந்து கொள்ளலாம். ஆகவே திருவருட் செயல்கள் அவருடைய தன்மையை ஓரளவு நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய இருக்கும். உயிர்கள் மேலே அன்புடையவராக இருக்கிறார். உயிர்களுக்கு துன்பம் பெறுகிற போது உடனே அவர் அதை களைவதிலே முன்னிலை வகிக்கிறார் என்றதை நாங்கள் சில அருட்செயல்கள் மூலம் காணக்கூடியதாக இருக்கின்றன. எங்களுக்காகவே அவர் இருக்கின்றார் என்பதுதான் கருத்து. கடவுள் உணர்த்தும் வகையினாலே உணர்ந்து கொள்ளலாம். கடவுள் எந்த தேவையும் அற்றவர், அவருக்கு எந்த தேவையும் கிடையாது. எங்களுக்கு தான் எத்தனையோ தேவைகள் இருக்குது. ஏன்னா வீடு கட்ட வேணும், ஆனால் வெட்ட வேணும் என்றெல்லாம் எங்களுக்கு தேவைகள் கூட இருக்குது. அவருக்கு எந்த தேவையும் இல்லை. இன்னும் அவர் ஆன்மாக்களின் ஈடேற்றத்துக்காக தடத்த நிலையில் 5 தொழில்களை செய்துள்ளார். ஆன்மாக்கள் ஈடுற வேண்டும், எங்களைப் போன்ற ஆன்மாக்களெல்லாம் முத்தி பெற வேண்டும் என்றதற்காக தான் தடத்த நிலையிலே அவர் 5 தொழில்களை செய்கிறார். தடத்த நிலையிலே தான் அவர் 5 தொழில்களை செய்கிறார். அவை படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லப்படுகின்ற 5 தொழில்களையும் செய்கிறார். அது எங்களுக்காக, எங்களை ஈடேற்ற வேண்டும் என்பதற்காக. முதலாவது படைத்தல், படைக்கிறார், படைப்பு தொழில். பிறகு காக்கிறார், என்ன காத்திருக்கின்றார். பிறகு செய்கிறார் அழிக்கிறார், தேவையில்லாத அழைத்து விடுகிறார். இந்த காலத்துக்கு ஏற்றவற்றை வைத்துக்கொண்டு மற்றவற்றை அழைத்து விடுகிறார். மறைக்கிறார், சிலவற்றை மறைக்கிறார், மறைத்தருகிறார். துரோபவம் என்று சொல்லப்படுகிற மறைத்தல், மறைப்பத்தொழில். அருளர், அருளுகின்றார். இப்படி அனுக்கிரகம். இப்படி அவர் இந்த 5 தொழில்களையும் செய்கின்றார்.
படைத்தல் என்றால் ஆன்மாக்களுக்காக தனுகரண போன போகம் என்பவற்றை உருவாக்குதலை படைத்தல். தனுகரண போன போகம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் எல்லாம். அதன் தனுகரண போன போகம் இந்த உலகம் தனுகரண போன போகங்களால் ஆக்கப்பட்டது. உலகத்தை படைத்து அதில் உயிர்களை படைத்து அவைகள் வாழுகின்ற முறைகளை காட்டி இப்படி நடக்குது. அதுதான் தனுகரண போன போகம். புவன போகம் என்று போகப் பொருட்கள் இருக்குது. புவனம்ன்றது உலகம். இப்படியெல்லாம் எல்லா தனுகரண போன போகம். புறம் சொல்கிறார் காத்தல். படைக்கப்பட்டவை இருக்க வேண்டிய காலம் வரை அவற்றை காப்பது காத்தல். இருக்க வேண்டிய காலம் நீதி சொல்லப்படும். ஒருவர் பிறந்து அவர் எப்போ இறப்பாருன்னு எங்களுக்கு தெரியும். அந்த காலம் வரைக்கும் அவரை காத்திருக்கின்றார். காக்கிற தொழிலும் அவருக்கு தான் இருக்கு. ஒருவர் பிறந்து அவர் இருக்கும் காலம் வரை காப்பாற்றுகின்ற தொழிலும் கூட இறைவனிடம்தான் இருக்கின்றது. இவ்வளவு வயது வரை இருப்பார். இந்த வயது வரை அந்த வயது வந்தவுடனே சரி அங்கால அவரை இல்லாமல் செய்கிறார். இதெல்லாம் அவர் இறைவனுடைய செயற்பாடு. காத்து மற்ற அழித்த அக்காலம் முடிய அவற்றை அழிப்பது அவருடைய ஒருவருடைய காலம் முடிய அந்த நியதி வேற எமன் வந்துட்டான்னு சொல்லுவார். அவருடைய காலம் முடிந்து விட்டது. அவருக்கு அழிவு. அவர் அந்த ஆன்மா அழிந்து அந்த ஆன்மா எடுத்த அந்த உடம்பு அழிந்து போக அந்த ஆன்மா என்ன செய்து வேறு ஒரு பிறவி எடுக்கும். ஆன்மா ஒரு நாள் அழியாது. அந்த காலம் வரை அந்த அழித்த தொழிலையும் செய்கிறார், அழிக்கிறார். மறைத்தல் ஆன்மாக்களை பிடித்துள்ள மலத்தின் வீரியத்தை தடுக்கிறது மறைத்தல். மலம் ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகிற மலங்களில் அவைகளுடைய வீரியங்களை தடுக்கிறது. சிலர் ஆணவத்தின் வீரியத்தினால பல அடாத செயல்களை எல்லாம் செய்வார். ஆகவே அந்த வேளைகளிலே அவற்றையெல்லாம் கொஞ்சம் தடுத்து மறைக்கிறது இந்த இறைவனுடைய செயல். இறைவன் தான் அவற்றையெல்லாம் செய்கிறார், மறைக்கிறார். ஆன்மாக்களை பீடித்துள்ள மலத்தின் வீரியத்தை தடுக்கிறது மறைத்தல். அடுத்தது அருளல். ஆன்மாக்களை மலபந்தத்திலிருந்து முற்றாக நீக்கி அவற்றுக்கு பேரின்பத்தை கொடுக்கிறது. இதுதான் அருளல். பேரின்பத்தை கொடுக்கிறார். ஆன்மாக்கள் இந்த மலபந்தத்திலிருந்து நீக்கி வர பேரின்பம் கிடைக்கும். இறைவன் இந்த 5 தொழில்களையும் பஞ்சகிருத்தியம் என்று சொல்லுவார். பஞ்சகிருத்தியம், இதுதான் பஞ்சகிருத்திய நடனம். பஞ்சகிருத்திய நடனம் என்று சொல்லப்படுகிறார். அவருடைய நடனத்தையே பஞ்சகிருத்தியம் என்று சொல்லுகிறார். இறைவனுடைய நடராஜ் பெருமான் கோலத்திலே நடனம் ஆடுகிறார். அந்த நடனம் ஆடுற பஞ்சகிருத்திய நடனம். இந்த 5 தொழில்களையும் தமது வரம்பில் ஆற்றலாலே வல்லமையாலே செய்தருளுகிறார். வரம்பில் இன்பமுடைமை என்று சொல்லுகிறார். வரம்பில் ஆற்றலுடைமை என்று சொல்லப்படுகிறார். ஆகவே அவருடைய ஆற்றலினாலே இவை செய்யப்படுது. வல்லமையினாலே செய்திருக்கின்ற இந்த வல்லமையை நாம் சக்தி என்கின்றோம். இந்த வல்லமையை தான் நாங்கள் சக்தி என்று சொல்லுகிறோம். இறைவன் சக்தி. இறைவன் இவற்றையெல்லாம் செய்கிறாண்ட ஒரு சக்தி வேணும். அந்த சக்தி நாங்கள் அந்த சக்தியை ஒரு தெய்வமாகவும் வழங்குகிறோம். ஆனால் அந்த சக்தி நாம் படித்தல், நாமும் படித்தல், விளையாடுதல், உண்ணுதல், உறங்குதல் முதலான பல தொழில்களை செய்கிறோம். பல தொழில்களை செய்கிறோம் தானே. படிக்கிற நேரத்தை படிக்கிறோம், விளையாடுற நேரத்தை விளையாடுறோம், உண்ணுற நேரத்தை உண்ணுறோம், உறங்குறோம். இதெல்லாம் தொழில்கள். அத்தொழில்களை ஒரு வேளை மகிழ்கிறோம், ஒரு வேளை துர்க்கப்படுகிறோம். எங்களுடைய மனநிலை எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த தொழில்கள் செய்கிற போது சில வேளை துன்பம் வரும், இன்பமும் வரும். அப்போ மாறிக்கொண்டே இருக்கும். கடவுளோ பஞ்சகிருத்தியங்களை செய்யும்போது ஒரு வகை மாறுபாடும் அடைவதில்லை. நாங்கள் தான் மாறுபாடு அடையும். அவர் மாறுபாடு இல்லாதவர். இயல்பாகவே எல்லாத்தையும் செய்து கொண்டு போகிறார். மாறுபாடு இல்லாத ஒருவராக காணப்படுகிறார். சூரிய கதிர்களின் முன் சில பூக்கள் மலருகின்றன, சில கூம்புகின்றன. ஆயினும் சூரியன் எந்தவித மாற்றத்துக்கும் உள்ளாவதில்லை. இது ஒரு உதாரணம். சூரியனுடைய கதிர்கள் வருகிறது. சில மலர்கள் மலர்கின்றன, சிலது கூம்புகின்றன. அதுவும் அந்த ஒரு இயல்பு. அதனால் அவர் சில மலர்கள் கூம்புகின்றன தன்னுடைய இயல்பான அந்த கட்டைகளை வெளியிடாமல் இருக்கிறதில்ல. அதனால் அந்த நடந்துகிட்டே இருக்கு. எந்த மாற்றமும் இல்லை. அதுபோல் தான் இறைவனை எந்த விகாரமும் அடைவதில்லை.
இதனாலே இறைவன் நிர்விகாரி என்று சொல்லுவார். நிர்விகாரி, இவருக்கு நிர்விகாரி என்ற பெயர் சொல்லப்படுகிறது. உலகத்திலே பலவிதமான பொருட்கள் உள்ளன. சூரியன், சந்திரன், மரம், விலங்கு, ஆறு முதலான பொருட்களை கண்ணால் காண்கின்றோம். கண்ணுக்கு தோன்றாத காற்று, வெப்பம் முதலானவற்றையும் தொடுகை முதலிய உணர்வுகளினாலே கண்டுகொள்வோம். இவையெல்லாம் மாயையிலிருந்து தோன்றிய பொருட்கள். என்ன? காற்று, என்ன, ஆறு, விலங்கு, சூரியன், சந்திரன், இவையெல்லாம் உலகத்திலே தோற்றம் பெற்றிருக்கிறதா? இதெல்லாம் மாயனால் தோற்றப்பெறும். மாயப்பொருள் அல்லாத கடவுளை கண்முன் பொறிகளாலே அறிய முடியாது. எங்களுக்கு சாதாரண கண்களால் இந்த இறைவனை அறிய முடியும். மாயப்பொருள் அல்லாத பொருள் என்று சொன்னால் இந்த மாயையிலே உருவான பொருளை தான் நாங்கள் கண்ணால் காணுகிறோம். அப்படி மாயை அல்லாத பொருளாக இருக்கிறவர் தான் இறைவன். அவரை காண முடியாது. ஏற்கனவே பொறிகளாலே கண்டுணர்ந்த பொருட்களை காணாத வேளையிலும் மனத்தாலே எண்ணி பார்க்க முடியும். நாம் ஒரு பொருளை எப்பொழுதும் கண்டிராவிட்டாலும் அது இப்படிப்பட்டது என்று ஒருவர் எடுத்து வைத்தால் அப்படிப்பட்ட பொருளை நாம் மனதிலே நினைத்து பார்க்க முடியும். ஆனால் ஒரு பொருளை காண இல்லை என்றாலும் இன்னொருவர் சொல்லுவார் அந்த பொருளை பற்றி. ஆகவே அவன் அந்த பொருளை பற்றிய ஒரு நினைப்பை நாங்கள் அடையக்கூடியதாக இருக்கின்றனர். இப்படித்தான் இருக்கும் என்று கடவுளை நாம் இப்படி நினைத்து பார்த்து உணர முடியாது. இப்படியும் நினைத்து பார்த்து நாங்கள் உணர்கிறார். அதனால்தான் உள்ளத்து உணர்ச்சி கொள்ளவும் படான் என்று சித்தமும் செல்லா செட்சியன் என்றும் மாணிக்கவாச சுவாமியால் பாடியிருக்கிறார். நாங்கள் எங்கள் உள்ளத்தால் கூட நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு வேறானவராக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆயினும் நாம் ஈடேற வேண்டுமாயின் கடவுளை எப்படியும் நினைத்தே ஆக வேண்டும். கடவுளை நாங்கள் எப்படி நினைக்க வேண்டும். கடவுள் மேலே பற்று வளர வளர நமது பாசங்கள் பலி கெடுகின்றது. எங்களை பிடித்துள்ள பாசங்களுடைய பலி கட்டுப்போகுது. நாங்கள் இறைவனை எவ்வளவு தூரத்துக்கு நினைக்கிறோமோ அங்கே பாசங்களுடைய பலி கட்டுப்போகின்றது. நாம் கடைசியாக அடைய வேண்டிய பொருள் கடவுள் தான். இறுதியாக நாங்கள் அடைய வேண்டிய பொருள் கடவுளாகத்தான் இருக்கும். ஆகையினாலும் நாம் அவரை நினைவிலே கொள்ள வேண்டியது அவசியம் என்று சொல்லுகிறார். இப்போ இறுதியாக நாங்கள் அடைய வேண்டிய பொருள் எப்பொழுதும் இறைவன்தான், கடவுள்தான். அந்த வகையிலே நாங்கள் கட்டாயம் அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். என்ன, அதை நினைவிலே கொள்ள வேண்டியது அவசியமாக. கடவுளை அறியாத நாம் அவரை எப்படி நினைத்து பார்ப்பது? கடவுளை நாங்கள் அறியாத நாம் எப்படி நாங்கள் நினைத்து பார்ப்பது? என்ன, கடவுளை அறியாதவர் எப்படி நினைத்து பார்ப்பது? அதற்கான வழியை வேதங்களும் ஆகமங்களும் காட்டியிருக்கு. அதற்கான வழிகளைத்தான் எங்களுக்கு வேதங்கள் ஆகமங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. கடவுளை வழிபடுவதற்காக அவருக்கு திருவுருவங்கள் கற்பிக்கப்பட்டுள்ளன. அதான் திருவுருவங்கள். கடவுளை வழிபடுறதுக்கு தான் திருவுருவங்கள் இருக்கு. என்ன மாதிரியான திருவுருவங்கள் பாருங்கள். பரம்பொருளை நாங்கள் சிவபிரானாக கொள்ளுகிறோம். சிவபிரான் என்று சொல்லுகிறோம். இறைவனின் வேறாகாத அவருடைய திருவடி சக்தியை நாம் உமாதேவியார் என்கிறோம். இறைவனிலிருந்து வேறாகாதவர் தான் உமாதேவியார் சக்தி. இறைவனுடைய சக்தியைத்தான் நாங்கள் உமாதேவியார் என்கிறோம். அவரை நாங்கள் விநாயகர், முருகன், பைரவர், வீரபத்திரர், சிவபிரான புத்திரர்களாக கொள்ளப்படும் மூர்த்தங்கள் காணப்படுகிறது. விநாயகர், முருகன், பைரவர், வீரபத்திரர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. மூர்த்தங்களும் அவரது திருவருள் சக்திகளை குறிப்பினவே. சிவபிரானும் அவருடைய திருவருள் சக்திகளும் நெருப்பும் சூடும் போல ஒன்றானவை. நெருப்பில் சூடு எப்படி இருக்கும் அதே மாதிரி இவையும் ஒன்றானவை தான். சூடும் போல, அதான் நெருப்பும் சூடும் போலத்தான் இருக்கிறார். எந்த பேரில் எந்த வடிவத்தில் வழிபட்டாலும் கடவுள் ஒருவர் தான். எந்த பேரில் எந்த வடிவத்தில் வழிபட்டாலும் இறைவன் ஒருவர். உள்பொருள் ஒன்றே அறிந்தவர் அதனை. அப்போ உள்பொருள் ஒன்று, அதனை அறிந்தவர் பலவாறு கூறுவர் என்று வேதம் கூறுகிறது. ஒரு நாமம் ஒரு ரூபம் ஒன்றும் எல்லாருக்கும் 1000 திருநாமம் பாடி தெள்ளமம் கொட்டாமோ என்கின்றது திருவாசகம்.
அப்போ ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றும் இல்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி தெல்லவம் கொட்டாமோ என்று திருவாசகப் பெருமான் திருவாசகத்தை மாணிவாசகப் பெருமான் பாடுகிறார். நான் இறைவனை பல்வேறு நாமங்களில் பல்வேறு வடிவங்களில் இறைவனை பல்வேறு நாமங்களில் பல்வேறு வடிவங்களில் கோயில்களிலே நாங்கள் வழிபடுகிறோம். ஏன்னா காளியாக, சாமுண்டாதேவியாக, இப்படியெல்லாம் சரஸ்வதியாக, லட்சுமியாக, முருகனாக, பைரவராக, விநாயகராக, வீரபத்திரராக, இப்படியெல்லாம் பல்வேறு உருவங்களிலே வழிபடுகிறோம். எங்கும் அத்திருவுருவங்கள் மனதிலே தியானித்து வழிபடும். எங்களுக்கு எந்த திருவுருவத்தை வழிபட வேண்டும் என்று நினைத்து அந்த திருவத்தை மனதிலே தியானித்து வழிபடுகின்றோம். அத்திருவுருவங்கள் இறைவனுடைய இயல்புகளை எடுத்து காட்டப்படும். அந்த திருவுருவங்கள் மூலம் எங்களுக்கு இறைவனுடைய இயல்புகள் எடுத்து காட்டப்படுகின்றன. இப்போ உதாரணமாக நாங்கள் பைரவரை பார்ப்போம். பைரவர் உருவத்தை நாங்கள் வழிபடுகின்றோம் என்றால் அங்கே இறைவனுடைய திருவுருவம், அதாவது இறைவனுடைய அந்த செயல் ஒன்று அங்கே வெளிப்படுத்தப்படுகின்றது. அங்கே அகந்தையினாலே பிரம்மன் என்ற போது அந்த பிரம்மனுடைய 5 தலைகளில் ஒன்றை இல்லாமல் செய்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டது. அது இறைவனுடைய திருவேறு சக்தி. அவ்வாறு அவருடைய தன்னுடைய திருவேறு சக்தியினால் ஒரு உருவத்தை உருவாக்கி அவர் போய் அவனுடைய தலையை எடுத்து வாண்டோன்னு பைரவ உருவம் உருவாகும். இப்படி எல்லா உருவங்களுக்கும் கதைகள் இருக்கின்றன. முருகப்பெருமானை எடுத்துக்கொள்ளுவோம். முருகப்பெருமான் யார்? இந்த இறைவனில் இருந்து தோன்றியவர் தான். இறைவன் தான் அவரை தோற்றுவிக்கிறார். தோற்றுவித்து சூரபன்மனை மதம் செய்ய வேண்டும் என்றதற்காக வேண்டி அவர் தோற்றுவிக்கப்படுகிறார். இப்படி பல்வேறு கதைகள். இந்த திருவுருவங்கள் இறைவனுடைய இயல்புகளை எடுத்து காட்டப்படுகிறது. ஒவ்வொருவரும் தத்தமக்கு பொருத்தமான வடிவில் இறைவனை வழிபடலாம். எங்களுக்கு பொருத்தமான வடிவில் தர்மத்துக்கு புறம்பாக நடக்காது இருந்தாலும் எல்லா உயிர்களையும் கடவுளையும் எல்லா உயிர்களையும் அங்கே நாங்கள் இறைவனை வழங்குவதற்கு நேசித்த கடவுளை வழங்குவதற்கு நிகழானது. ஆகவே கடவுள் பேரருளாளர் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொருவரும் தத்தமது பொருத்தமான வழியிலே இறைவனை வழிபடலாம். தர்மத்துக்கு புறம்பாக நடக்காது இருந்தாலும் எல்லா உயிர்களையும் நேசித்தலும் கடவுளை வணங்குவதற்கு நிகரானது. உயிர்களை நேசித்தாலும் கடவுளை வணங்குவதற்கு நிகர். கடவுள் பேரருளாளர், அன்பே வடிவானது. நாமும் இறைவனிடத்தில் உயிர்களிடத்தும் அன்பு செய்தல் வேண்டும். இறைவனிடத்திலேயும் அன்பு செய்ய வேண்டும், உயிர்களிடத்திலேயும் அன்பு. உயிர்கள் மேலே நாங்கள் அன்புடையவர்களாக இருக்க வேண்டும். எந்த உயிராக இருந்தாலும் அருணை பொருளாக இருந்தாலும் சரி, வேதனை பொருளாக இருந்தாலும் சரி, உயிர்கள் மேலே அன்பு காட்ட வேண்டும். அன்பு தவம் செய்ததற்கு நிகரானது என்று தவம் செய்வதற்கு நிகரானது. காட்டில் போய் தவம் செய்ய தேவையில்லை. நாங்கள் அன்பு செய்தாலே போதுமான. அன்பு செய்தால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் என்று சொல்லுவார். நாங்கள் அன்புடையவர்களாக இருந்தாலே எங்களுக்கு இன்ப நிலை தானே வந்து எய்தும் என்று கூறப்படுகின்றன. இறைவனுடைய நிலை தான் இப்பொழுது இதுவரையும் நாங்கள் பார்த்தோம். இனி நாங்கள் பயிற்சிக்கு போவோம். பின்னர் வினாக்களுக்கு விடை எழுதும்படி கூறப்படுகிறது. கடவுளை பரம்பொருள் என்று கூறுவதற்கான மேலானவர் என்பதுதான் பரம்பொருள். மேலான பொருள் பரம். கடவுள் என்பதன் பொருள் கடந்து நிற்பவர். கடவுள் எல்லாவற்றையும் கடந்து நிற்பவர் கடவுள். அப்போ கடவுள் என்ற பொருள். பஞ்சகிருத்தியம் உவை இறைவன் அவற்றை செய்வதற்கான காரணம் யார்? உயிர்கள் மேலே உள்ள அன்பினால பஞ்சகிருத்திய ஆகிய 5 தொழில்களையும் புரிகின்றார். தடத்தல் நிலையில் வந்து இறைவனுக்கு 2 நிலைகள் இருக்குது. ஒன்று சுரூப நிலை, மற்றது தடத்த நிலை. அந்த தடத்த நிலையிலே அவர் என்ன செய்கிறார்? இறைவன் உயிர்களுக்காக 5 தொழில்களையும் புரிகின்றார். 5 தொழில்களையும் புரிகிற போது அதனைத்தான் பஞ்சகிருத்தியம் என்று சொல்லுவோம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லப்படுகின்ற 5.
இவை உயிர்கள் மேல் உள்ள அன்பினால் தான் செய்கிறார். உயிர்களை படைக்கின்றார், தனுகர்ண போகங்களை படைத்தார். பிறகு அந்த படைத்த உயிர்களை காத்தருளுகின்றார். பிறகு என்ன செய்கிறார்? அவர் அந்த உயிர்களுக்கு அழிவு காலம், அவர்கள் இவ்வளவு காலம்தான் வாழலாம் என்றால் அதற்கு பிறகு அவர்களை இல்லாமல் செய்கிறார், அழித்தல். பிறகு மறைத்தல் என்றது அந்த உயிர்கள் மேலே உள்ள அன்பினால் உங்களுடைய மலபந்தத்திலேருந்து பீடிக்காமல் சில பேர் மலபந்தனுடைய அந்த மலத்தை அந்த மறைக்கின்றது மறைத்தல். மற்றது இறைவனை அடைவதற்கான அன்பு நிலை, அருளுதல், உயிர்களுக்கு அருள் புரிகின்ற நிலை, அருளல். இப்படி 5 தொழில்களையும் இங்கே இறைவன் செய்கிறார். கடவுளின் தன்மையை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம்? இறைவன் நிர்விகாரி என்று கூறப்படுவதற்கான காரணம், விகாரி நிர்விகாரி எந்த விதத்திலையும் அவர் எல்லாவற்றையும் கடந்து இருப்பவர் தான் நிர்விகாரி. பற்று அற்றவர் என்ற நிலையை சொல்லுகிறார். பற்றற்ற நிலையிலே இருக்கிற நிர்விகாரி. இறைவனின் திருவச்சக்திகளாக கொள்ளப்படும் மூர்த்தங்கள், பல்வேறு மூர்த்தங்கள் சக்தியில் இருந்து, அதாவது இறைவனுடைய சக்தியாக உமாதேவியாரை குறிப்பாக, மற்றது இறைவனுடைய மூர்த்தங்கள் என்று இப்படி நாங்கள் பிள்ளையார், முருகன், வைரவர், வீரபத்திரர் என்றெல்லாம் மூர்த்தங்கள் சொல்லுகிறோம். கடவுள் வழிபாட்டுக்கு நிகரான கருமங்கள், நிகரான கருமம் அன்பு, உயிர்கள் மேலே அன்பு செலுத்துதல். கடவுளுடைய நிகரான கருமம் அதுதான் அன்பு. சொரூப நிலை, தடத்த நிலை என்பவற்றை விளக்குகிறது. சொரூப நிலை என்று சொல்கிறது குணங்குறிகளுக்கு அப்பாற்பட்ட நிலை தான் சொரூப நிலை. தடத்த நிலை குணங்குறிகளோடு கூடிய நிலை. என்ன தடத்த நிலை இறைவனுடைய எண் குணங்கள் கூறப்பட்டுள்ளன. அவை கூறப்பட்டிருக்கேன அந்த மேலே சொன்ன அந்த எண் குணங்களும் அங்கே வருகின்றன. கடவுள் ஒருவரே என்பதை வீரம் ஒவ்வாறும் அதான் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க்கை அறிய வருகிறது. ஏகன் அநேகன், ஏகன் தான், ஏகன் கடவுள் ஒருவர் தான். அப்போ கடவுள் என்றது ஒருவர் தான். அவரில் இருந்து நாங்கள் மூர்த்தங்களை நாங்கள் வழிபடுகின்றோமே தவிர கடவுள் ஒருவர் தான் என்பதை வேதம் சொல்லுது. தவஞ்செய்தற்கு நிகரான, தவஞ்செய்ய தேவையில்லை. உயிர்கள் மேலே அன்பு இருந்தாலே அதே தவம், பெரிய தவம் என்று சொல்லப்படும். இப்படி இந்த வினாக்களுக்கு நீங்கள் விடைகளை எழுதி பார்க்க வேண்டும். கடவுளின் இலக்கணம் பஞ்சகிருத்தி என்பது வெற்றி குழு நிலையிலே கலந்துரையாடப்பட்ட விடயங்களை அறிக்கை செய்யும். இது வகுப்பறையில் நீங்கள் செய்து பார்க்கலாம். இவற்றை நீங்கள் பார்க்கலாம். இங்கே நாங்கள் மேலே சொல்லப்பட்ட விடயங்களில் சிலவற்றை பார்ப்போம். இங்கே பாருங்கள். இறைவனுடைய எண் குணங்கள் முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்கள் என்று நீங்குதல், இயற்கை உணர்வின் ஆதல், வரம்பில் இன்பமுடைமை, தன்வயத்தனாதல், முடிவில் ஆற்றலுடைமை, அடுத்தது பேரருளுடைமை, தூய உடம்பின் ஆதல் என்றது இந்த எண் குணங்களும் இங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த எண் குணங்களை நீங்கள் நன்றாக மன்னன் செய்து வைத்துக்கொள்ள வேணும். இது எண் குணங்கள். ஆகவே இறைவனுடைய தன்மைகளை பற்றி அவர் இன்ன குணம் உள்ளவர், இப்படிப்பட்டவர் என்று நாங்கள் அறிய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. நமக்காக திருவருள் செயல்கள்னால அவருடைய தன்மையை நாங்கள் ஓரளவு உணர்ந்து கொள்ளக்கூடியது. இவைதான் இறைவனுடைய தன்மைகள் என்றதை நாங்கள் இதுவரையும் இந்த பாடத்திலே பார்த்தோம். இனி நாங்கள் இதுவரையும் இந்த கடவுள் பற்றிய விளக்கம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். இத்தோடு இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். இனி அடுத்த வகுப்பிலே தொடருவோம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.